வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, கர்வமும் பங்கமும் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். டாக்டர் மூர்த்தி இத்துடன் 3 தடவை ஹாரனை அடித்து விட்டான். கதவை திறப்பவர் எவரையும் காணோம். க்ரீக் க்ரீக் என்று அலறிற்று மின்சார ஹாரன். ஆனால் ஒரு பதிலும் இல்லை. பிறகு கை ஹாரனால் பாம் பாம் என்ற ஓசையை கிளப்பினான். அதற்கும் பதில் இல்லை. மூர்த்திக்கு எரிச்சல் பற்றி கொண்டு வந்தது. நல்ல வெயில் வேளை. பங்குனி மாதத்து சூரியன் தலை வெடித்து விடும் போல் காய்ந்து கொண்டிருந்தது. மூர்த்தி காரில் இருந்தபடியே வீட்டை நோக்கினான். ஒரு பெண் சாய்வு நாற்காலியில் படுத்து கொண்டிருந்தாள். ஒவ்வொரு தரம் ஹாரன் சப்தத்திற்கும் அவன் நாயர் நாயர் என்று உரக்க கூப்பிடலானான். இருந்த இடத்தில் இருந்தே நாயர் நாயர் என்றால் என்று டாக்டர் மூர்த்தி பல்லை நரநரவென்று கடித்து கொண்டான். செல்வ செருக்கு என்று அவன் வாய் முணுமுணுத்தது. ஓரடி தூரத்தில் இருக்கும் கேட்டை திறக்க நாயர் வர வேண்டுமாம். பணம் செய்யும் வேலை. அவன் திரும்பி போயிருப்பான். ஆனால் அவன் மூர்த்தி அல்லவா? அவனுக்கு அவன் தாய் இட்ட பெயர் சத்தியமூர்த்தி. அவன் தோழர்கள் மாத்திரம் அவனை சாமர்த்திய மூர்த்தி என்றே அழைத்தார்கள். சாமர்த்தியம் இல்லாவிட்டால் இந்த இளம் 30 வயதிலேயே இவ்வளவு பிரக்யாதி அடைய முடியுமா? அந்த சாமர்த்திய மூர்த்தி இந்த பெண்ணின் கர்ப்பத்திற்காக பெரிய இடத்து கேஸை விட்டுவிட விரும்பவில்லை. தானே இறங்கி கேட்டை திறந்துவிட்டு வந்த காரை உள்ளே செலுத்தி சென்றான். பெரிய பங்களா, தோட்டம் வெகு அழகாயும் அலங்காரமாயும் இருந்தது. இந்த சுவர் சின்னங்கள் எல்லாம் அவனது கோபத்தை அதிகரிக்க செய்தன. அவன் உள்ளே நுழையும் போதே அந்த பெண் எழுந்து நின்று சிரித்து வரவேற்றாள். நீங்களேயா திறந்து கொண்டீர்கள்? இந்த நாயர் எங்கே போனானோ தெரியவில்லை. சோ சாரி என்றாள். ஆமாம், இழிப்பு வேற என்று நினைத்து கொண்டான் மூர்த்தி. அவன் பதிலுக்கு கூட சிரிக்கவில்லை. முகத்தை சற்று கடுமையாகவே வைத்து கொண்டான். தன் பெண்ணின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே அந்த வீட்டு எஜமானரே வந்து விட்டார். அவர் வேற, இந்த வேலைக்காரர்களே இப்படித்தான் சார் என்று வரவேற்றார். மூர்த்தியின் முகத்தில் ஒரு ஏளன சிரிப்பு தோன்றி மறைந்தது. நோயாளி எங்கே? வாருங்கள் இப்படி என்று அவனை மாடிக்கு அழைத்து சென்றார் அவர். நிர்மலா கீழேயே தங்கிவிட்டாள். அவள் வைத்திய கல்லூரியில் கடைசி வருஷம் படித்து கொண்டிருந்தாள். ஆதலால் இந்த பிரபல டாக்டரிடம் அவளுக்கு மதிப்பு ஏற்பட்டதில் வியப்பு இல்லை. ஆனால் அவனுடைய முகபாவம் அவளை அருகில் நெருங்க விடவில்லை. அவன் தன்னை அலட்சியம் செய்ததாக நினைத்து கொண்டாள். டாக்டர் நோயாளியை பார்த்துவிட்டு கீழே இறங்கினார். நிர்மலா எழுந்து, அம்மாவுக்கு என்ன ஜுரம், என்ன ஆகாரம் கொடுக்க என்று ஆவலுடன் கேட்டாள். எல்லாம் மேலே சொல்லி இருக்கிறேன் என்று சுருக்கமாயும் சாவதானமாயும் சொல்லிவிட்டு போய்விட்டார் டாக்டர். நிர்மலா உதட்டை கடித்து கொண்டாள். மூர்த்தி வாசலில் சென்று காரில் ஏறிக்கொண்டு புறப்பட்டான். கேட்டுக்கு வெளியே சென்றதும் காரை நிறுத்தி கீழே இறங்கி கேட்டை மூடிவிட்டு மறுபடியும் காரில் ஏறி சென்றான். வேண்டாம் என்று ஏதோ சொன்னாள் நிர்மலா. அது அவன் காதில் விழுந்ததாக தெரியவில்லை. அவன் திரும்பி பாராமலே போய்விட்டான். அவன் போன பிறகு நிர்மலா மேலே ஓடினாள். அம்மாவின் அருகில் உட்கார்ந்து கொண்டாள். எப்படி இருக்கிறது அம்மா? தலைவலி கொஞ்சம் சுமார். டாக்டர் கெட்டிக்காரன் என்று எல்லோரும் சொல்கிறார்கள். அவனை பார்த்தாலும் அப்படித்தான் தோன்றுகிறது. நிர்மலா அதை கவனிக்கவில்லை. அதை அவள் ஆமோதிக்கவில்லை போலும். எழுந்து அவன் எழுதி கொடுத்த மருந்து என்ன என்று பார்வையிட்டாள். தாயாருக்கு தெர்மாமீட்டரை வைத்து டெம்பரேச்சரை குறித்து வைத்துவிட்டு வெளியே போகலானாள். அப்போது அவளுடைய தகப்பனார் சுப்பிரமணியம் அங்கே வந்தார். என்ன நிர்மல், டாக்டரை பார்த்தாயா? உன்னிடம் என்ன சொன்னார்? எல்லாம் உங்களிடம் சொல்லி இருப்பதாய் சொன்னார். அவள் குரலில் இருந்த டாக்டர் அவளிடம் நல்ல அபிப்பிராயத்தை பெறவில்லை என்று அவருக்கு தெரிந்தது. என்ன, உன்னிடமா அப்படி சொன்னார்? நீ வைத்திய கல்லூரி மாணவி என்று சொன்னாயோ? அவ்வளவு தூரம் அவர் பேச்சு வைத்துக் கொள்ளவில்லை. உனக்கு குறையாக இருக்கிறதா என்ன என்ற போதே கழுக்கென்று ஒரு சிறிய துண்டு சிரிப்பு அவர் தொண்டையில் சப்தித்தது. எனக்கொன்றும் குறையில்லை என்று சீறினாள் நிர்மலா. நான் ஒன்றும் அந்த கர்வம் பிடித்தவனுடைய பேச்சுக்காக ஏங்கவில்லை. கொஞ்சம் கூட மரியாதையே இல்லையப்பா அவனுக்கு என்று ஏக வசனத்தில் ஆரம்பித்து விட்டாள். அவன் கிடக்கிறான். தன்னுடைய பிரலாபத்தினால் அகம்பாவம் ஏற்பட்டிருக்கும் அவனுக்கு.
என்று சாந்தப்படுத்தினார் தகப்பனார். மூர்த்தி தன் வீட்டுக்கு சென்றான். அவன் வயதான தாய் கதவை திறந்தாள். ஏண்டாப்பா இத்தனை நாழிகை, சாப்பிடவா என்று வரவேற்றாள். அவனது 3 வயது பெண் ஜெயா ஓடி வந்து அப்பா என்ற காலை கட்டி கொண்டாள். அப்பா பாவம், உவ்வாவா அப்பா என்றாள் அவன் களைத்த முகத்தை பார்த்து. இல்லடி கண்ணு, அப்பா குளிச்சா உவ்வா போயிடும் என்று சிரித்து கொண்டே அவளை வாரி அணைத்தான் மூர்த்தி. அம்மா என்றான் மூர்த்தி சாப்பிட்டு கொண்டே. நமக்கு நிறைய பணம் வந்தால் நம் ஜெயாவை எப்படி பார்த்து கொள்கிறது என்று பயமாக இருக்கிறது. அவன் தாயார் காமாட்சி அம்மாள் சிரித்து கொண்டாள். தன் மகன் இவ்வளவு பணம் சம்பாதித்தும் வந்தால் என்ற எதிர்காலத்தை உபயோகிப்பதை கேட்டு ஏண்டா அப்படி என்றாள். அம்மா, பணம் என்ன பாடுபடுத்துகிறது தெரியுமா என்று பீடிகை போட்டுக்கொண்டு அன்று நடந்ததை சொன்னான். அவன் தாயார் ஆமாம் ஆமாம் என்று ஆமோதித்துவிட்டு, நம்ம குழந்தைக்கு என்ன பயம், அவள் அம்மா எப்படிப்பட்டவள், அவளை கொண்டு வந்தாலே போதுமே, இல்லை அப்பாவுக்குத்தான் என்ன என்றாள். அப்படியானால் உன் பிள்ளைக்கு கர்வம் கிடையாது என்கிறாயாக்கும்? காமாட்சி அம்மாள் மௌனமாக புன்னகை பூத்தாள். அடுத்த நாள் நிர்மலா டாக்டர் எதிரிலேயே வரவில்லை. அவன் கார் ஓசை கேட்டவுடனே வேறு வழியாக வெளியே கிளம்பிவிட்டாள். மூர்த்தி நோயாளியை பரீட்சை செய்தான். இன்று எப்படி இருக்கிறது அம்மா என்றான் குரலில் தான் என்ன வினயம் என்று தோன்றியது பார்வதி அம்மாளுக்கு. கை அலம்ப ஜலம் கொடுக்கவோ தெர்மாமீட்டர் காகிதம் எடுத்து கொடுக்கவோ ஆள் இல்லாமல் தவித்தான் மூர்த்தி. நிர்மலாவின் தாய் ஐயோ, இந்த பெண் கூட எங்கேயோ போய்விட்டதே என்று வந்த கணவரிடம் கொஞ்சம் டாக்டருக்கு வேண்டியதை பாருங்களேன் என்றாள். அவர் உடனே நாயர் நாயர் என்று அழைக்கப் போய்விட்டார். மூர்த்தி நீங்கள் அலட்டி கொள்ளாதீர்கள் அம்மா, நான் பார்த்து கொள்கிறேன் என்றான் புன் சிரிப்புடன். அவன் மேஜையின் அருகில் சென்றான். அங்கே எல்லாம் அலங்கோலமாக கிடந்தன. நாம் செய்ய வேண்டியதையெல்லாம் நாயரை செய்ய சொன்னால் இப்படித்தான் இருக்கும் என்று நினைத்து கொண்டே எல்லா சாமான்களையும் ஒழுங்காக எடுத்து வைத்தான். ஓரத்தில் இருந்த ஒரு காகிதம் காற்றில் பறந்து கீழே விழுந்தது. அதை எடுத்து பார்த்தான் மூர்த்தி. மணிக்கணக்காக டெம்பரேச்சர் குறிக்கப்பட்டிருந்தது. லேசாக சிரித்து கொண்டான். பிறகு நோயாளிக்கு வேண்டியவைகளை கவனித்துவிட்டு கிளம்பினான். வீட்டு எஜமானர் வந்து விசாரித்தார். மூர்த்தியின் முகம் கவலையை காட்டியது. டைபாய்டு என்று சந்தேகிப்பதாயும் அடுத்த நாள் இரத்த பரீட்சை செய்வதாயும் சொல்லிவிட்டு போனான். அவன் கேட் அண்டை செல்வதற்கும் நிர்மலா திரும்பி வருவதற்கும் சரியாக இருந்தது. அவள் மரியாதைக்காக நமஸ்தே என்ற கை கூப்பினாள். மூர்த்தி அதை ஒரு கையால் ஏற்றுக்கொண்டான். மறுகணம் மறைந்தான். மரியாதையை பார் என்று முணுமுணுத்தாள் நிர்மலா. உள்ளே சென்றதும் தகப்பனார் டாக்டர் கூறியதை அவளிடம் சொன்னார். அவள் கவலையுடன் உடனே அம்மாவிடம் ஓடினாள். நிர்மலா, நீ கொஞ்சம் இருந்து டாக்டர் வரும்போது பார்த்து கொள்ளக்கூடாதா என்றாள் பார்வதி அம்மாள். பிறகு ஜுரத்தில் ஏதோ முனகினாள். மறுநாள் மூர்த்தி இரத்த பரீட்சை செய்தான். டைபாய்டு தான் என்று நிர்ணயித்து அவர்களுக்கு அறிவித்தான். நிர்மலாவின் தகப்பனார் பயந்தே போய்விட்டார். தினமும் 2 மணிக்கு ஒரு தரம் டெம்பரேச்சர் எடுக்க வேண்டும், இந்த அறையை சற்று சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று கூறினான் மூர்த்தி. அவன் கண்கள் மேஜையின் மேல் சென்றன. அதன் குறிப்பை அறிந்து கொண்டார் சுப்பிரமணியம். பிறகு ஆகார விவரங்களை சொல்லிவிட்டு வீட்டுக்கு புறப்பட்டார் மூர்த்தி. வேண்டுமானால் 2 நர்ஸுகள் ஏற்பாடு செய்கிறீர்களா என்று கேட்டார் சுப்பிரமணியம். வீட்டில் பார்த்து கொள்ள யாராவது இருந்தால் அவசியம் இல்லை. என் பெண் மெடிக்கல் காலேஜில் MBBS கடைசி வருஷம். அப்படியானால் நர்ஸ் அனாவசியம். இல்லை, அதற்கில்லை, குழந்தை என்று இழுத்தார் சுப்பிரமணியம். மூர்த்தி வைத்திய தொழிலில் இறங்கப் போகும் குழந்தையை நினைத்து சிரித்து கொண்டான் மனதுக்குள்ளேயே. சரி, நாளைக்கு ஒரு நர்ஸை அனுப்புகிறேன் என்று சொல்லிவிட்டு போனான். தந்தையும் மகளும் பேசி கொண்டிருந்தார்கள். மிஸ்டர் அகம்பாவ மூர்த்தி என்ன சொல்கிறார் தெரியுமா உன்னை பற்றி என்று சிரித்து கொண்டே கேட்டார் சுப்பிரமணியம். நான் அவர் அபிப்பிராயத்தை அணுவளவு மதிக்கவில்லை அப்பா. ஆனாலும் சொல்லுங்கள் பார்ப்போம். நீ நன்றாய் டெம்பரேச்சர் எடுக்கவில்லையாம், அறையை சுத்தமாய் வைக்கவில்லையாம். ஒன்று பதில் சொல்லாமல் உதட்டை கடித்து கொண்டாள் நிர்மலா. டாக்டர் கூறியதன் உண்மை மனதை உறுத்தத்தான் செய்தது. அன்றைய தினத்தில் இருந்த நோயாளியின் அறையை தானே நன்றாக ஒழுங்காக வைக்க ஆரம்பித்தாள் நிர்மலா. மூர்த்தியினிடம் மதிப்பு வந்துவிடவில்லை அவளுக்கு. அவனது நல்ல அபிப்பிராயத்தையும் கோரவில்லை. அவளது மனம் அவனது கண்டிப்பான கர்வமான வார்த்தைகளுக்கு பயந்தே
அவள் அவ்வாறு செய்யலானாள். ஆனால் அதை தன் மனதுக்குள்ளே கூட ஒத்துக்கொள்வாளா அவள்? 1 மாதமாகிவிட்டது. பார்வதி அம்மாளின் உடம்பும் குணமடைந்து விட்டது. ஜுரத்தினால் ஏற்பட்ட பலகீனம் தவிர வேறு ஒன்றுமில்லை. அன்று நிர்மலா தன் தாய் தகப்பனாருடன் வெளி வராந்தாவில் பேசிக் கொண்டிருந்தாள். அம்மா கூறினாள், அந்த மூர்த்தி இல்லாவிட்டால் எனக்கு குணமே ஆக இராது. அவன் பெயர் என்ன மூர்த்தியோ? சத்தியமூர்த்தி போல இருக்கிறது என்று பட்டும் படாததுமாக பேசினாள் நிர்மலா. நல்ல பொருத்தமான பெயர். நான் மட்டும் அவனுக்கு சௌஜன்ய மூர்த்தி என்று பெயர் வைத்திருக்கிறேன். நிர்மலாவுக்கு பேச்சு ரசிக்கவில்லை. அம்மாவின் புகழ் மாலை அவள் காதுகளில் நாராசமாக விழுந்தது. அவள் பலகீனத்தில் அவளை எதிர்த்து பேசக்கூடாது என்று மௌனமாக இருந்து விட்டாளே தவிர முகம் மாத்திரம் சுண்டிவிட்டது. அவள் மனதில் அன்று ஏற்பட்ட புண் இன்னும் ஆறவில்லை. அந்த நாள் அவளுக்கு அப்படியே ஞாபகம் வந்தது. நினைத்து நினைத்து பொங்கினாள். தாயார் காயலாவாக இருந்த சமயத்தில் டாக்டர் வந்தால் சாதாரணமாக அவர் எதிரில் அவள் போவதில்லை. அன்று என்னவோ அவர் வரும்போது அவள் தன் தாயின் பக்கத்தில் நாற்காலியின் மேல் உட்கார்ந்து கொண்டிருந்தாள். அதை பார்த்து கொண்டே வந்த மூர்த்தி முகத்தை வழக்கத்தை விட கடுமையாக வைத்து கொண்டு, இந்த மாதிரி ஜுரத்தில் பக்கத்தில் உட்காருவது அவ்வளவு நல்லதல்ல என்றான். நான் என்ற ஏதோ சொல்லவா எடுத்தாள் நிர்மலா. அதுதான், டாக்டராக போகிறவர்களுக்கு இவ்வளவாவது தெரிந்திருக்க வேண்டும் என்றான். அத்துடன் நிற்காமல், உடனே போய் உடையை மாற்றிக்கொள் என்றான். குரலில் அதிகாரம் தொனித்தது. நர்ஸும் லேசாக சிரித்தாள். நிர்மலாவுக்கு கோபம் பொங்கிக் கொண்டு வந்தது. என்ன தைரியம்! மாற்றிக்கொள் என்று அதிகாரத்தை பார். எனக்கும் அதிர்ஷ்டம் இருந்தால் நாளைக்கே ஒரு பெரிய டாக்டர் ஆக மாட்டேனா? கர்வத்திற்கும் ஓர் எல்லை இல்லையே என்று விரும்பினாள். படபடவென்று 4 வார்த்தைகள் சொல்லிவிட வேண்டும் என்று நாக்கு துடித்தது. ஆனால் தன்னிடம் குற்றம் இருப்பதாக தோன்றியதால் ஒன்றும் பேசாமல் வெளியே போய்விட்டாள். நர்ஸின் சிரிப்பு எரிகிற தீயில் எண்ணெயை ஊற்றிற்று. தன் மகளின் முக மாறுதலை கவனித்த பார்வதி அம்மாள் பேச்சை மாற்றினாள். ஆமாம், உன்னுடைய பரீட்சை எப்போ? வந்துவிட்டது, சீக்கிரத்திலேயே. பிறகு என்ன செய்ய போகிறாய்? என்ன செய்வது? ஜெனரல் ஆஸ்பத்திரியில் ஹவுஸ் சர்ஜனாக தான் போக வேண்டும். 1 மாதமாகியும் பணம் வராததை கண்ட மூர்த்தி பில்லை அனுப்பினான். அவன் அவ்வளவு கண்டிப்பா இல்லை. ஏழைகளிடம் பணமே கறக்க மாட்டான். நடுத்தர மனிதரிடம் தானாக கேட்க மாட்டான். அவர்கள் எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக் கொள்வான். ஆனால் பணக்காரரிடம், அதுவும் செருக்குடைய பணக்காரரிடம் சற்றும் தயவின்றி வசூலித்து விடுவான். பில்லை கண்டதும் சுப்பிரமணியத்துக்கு வெகு கோபம் வந்துவிட்டது. என்ன, கொடுக்காமல் ஓடி போய்விடுவோமா என்று உருமினார். அவ்வளவுதான், பழக தெரிந்த லட்சணம் என்று ஏளனமாக சிரித்தாள் நிர்மலா. பார்வதி அம்மாளுக்கு மட்டும் அவர்கள் இதுவரையில் பணம் அனுப்பாதது சற்றும் பிடிக்கவில்லை. நிர்மலாவுக்கு பரீட்சை முடிந்து ரிசல்ட்டும் வந்துவிட்டது. ராஜதானியிலேயே முதலாவதாக தேறியிருந்தாள். நிர்மலா ஜெனரல் ஆஸ்பத்திரியில் ஹவுஸ் சர்ஜனாக அமர்ந்தாள். அப்பொழுது அவளுக்கு எல்லா இடங்களிலும் போய் வேலை பயில வேண்டியிருந்தது. அங்கே அவளுக்கு மிகவும் உதவி புரிந்து வந்தவள் நர்ஸ் ஞானமணி. ஞானமணி 40 வயதான மாது. நிர்மலாவின் கள்ளம் கபடமற்ற உள்ளமும் புத்திசாலித்தனமும் அவள் மனதை கவர்ந்தன. நிர்மலாவுக்கு தன் அனுபவத்தில் தெரிந்து கொண்ட ரகசியங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்தாள். இடையிடையே டாக்டர் மூர்த்தியை பற்றி ஓயாமல் புகழ்ந்து கொண்டிருப்பாள் ஞானமணி. அவர் குணத்தை விவரிப்பாள். அவர் படிப்பை உயர்த்தி வைப்பாள். அவர் கை ராசியை மெச்சுவாள். அவர் அனுபவத்தை சொல்லி வியப்பாள். ஆரம்பத்தில் நிர்மலாவுக்கு இதெல்லாம் அருவருப்பாகத்தான் இருந்தது. நல்ல மாதிரியான ஞானமணியின் மனதை புண்படுத்த கூடாதென்று இந்த புகழ் மாலைகளை எல்லாம் அசட்டையுடன் கேட்டு கொண்டிருந்தாள். ஆனால் சீக்கிரத்திலேயே அவள் மனது ஆச்சரியமடைந்தது. தான் அறிந்த மூர்த்திக்கும் இவள் விவரிக்கும் மூர்த்திக்கும் காஜாந்திர தோன்றிற்று அவளுக்கு. ஞானமணி அவர் தன் குருமூர்த்தி என்று கூறுவாள். அவளுக்கு நிர்மலா முன்னுக்கு வர வேண்டும் என்ற ஆசை தோன்றிவிட்டது. அவள் ஒரு நாள் நிர்மலாவிடம் கூறினாள், நான் ஒன்று சொல்கிறேன், கேளுங்கள் அம்மா. நீங்கள் அந்த டாக்டரிடம் வேலை கற்றுக்கொள்ளுங்கள். அப்புறம் உங்களுக்கு இணை கிடையாது. நிர்மலா தான் அபிவிருத்தி அடைய எந்த தியாகமும் செய்ய தயாராக இருந்தாள். மூர்த்தியிடம் சென்று வேலை கற்றுக்கொள்வது ஒரு தியாகமாகத்தான் தோன்றியது அவளுக்கு. மறுபடியும் ஞானமணி ஆரம்பித்து விட்டாள்.
அவர் புத்திமதிகள்தான் எனக்கு இந்த நிலைமையை கொடுத்திருக்கிறது. இப்பொழுது ஞானமணியை கோராதவர்கள் கிடையாது. நீங்கள் டாக்டர் லீலா தேவியை நாடினால் காரியம் நடக்கும் என்ற வழியையும் காட்டிவிட்டாள். என்ன, லீலாதேவிக்கும் அவருக்கும் அவ்வளவு சிநேகமா? ஆமாம், லீலாதேவி எது சொன்னாலும் அதை அவர் தட்ட மாட்டார். லீலாதேவியும் டாக்டர் மனைவி சாந்தாதேவியும் பால்ய சிநேகம். பாவம், சாந்தாதான் இறந்து விட்டாள். தங்கம்னா தங்க கட்டி என்று பெருமூச்சறிந்தாள் ஞானமணி. நிர்மலா லீலாதேவியை தேடிக்கொண்டு போனாள். அவள் மனதில் பலவாறு சிந்தனை அலைகள் மோதின. தீர்க்கமாக யோசித்ததில் தன் பேரில் தான் குற்றம் நிறைய இருப்பதை அறிந்தாள். மூர்த்தியை பற்றி ஒவ்வொருவரும் புகழ்வதைக் கண்டு தன் அபிப்பிராயத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று உணர்ந்தாள். இப்போது அவனது நன்மதிப்பை கோரினாள். தனது தாயின் தீர்க்க தரிசனத்தை நினைத்து வியந்தாள். தாயார் தினமும் டாக்டர் மூர்த்தியை பார்த்தாயா என்று கேட்பாள். நிர்மலா நான் ஒன்றும் அந்த கர்வ மூட்டையை தரிசிக்கவில்லை என்று சீறுவாள். இப்பொழுது அதை நினைத்து தன்னைத்தானே நொந்து கொண்டாள். நிர்மலாவுக்கு சத்தியமூர்த்தியை நேரே சந்திக்க சற்று அச்சமாகத்தான் இருந்தது. பல தடவை அவளுக்கு அவனை சந்திக்க சந்தர்ப்பம் வாய்த்தது. அப்பொழுதெல்லாம் மூர்த்தி அவளை பார்க்காதது போல சென்று விடுவான். அதனால் அவளே அவனை சந்திக்காமல் இருக்க தன்னால் முடிந்த வரையில் முயன்று வந்தாள். இவைகளையெல்லாம் யோசித்தவாறே பல சந்தேகங்களுடன் லீலாதேவியை தேடி சென்றாள் நிர்மலா. லீலாதேவி அவளுடைய உபாத்தியாயினி ஆதலின் அவளிடம் நிர்மலா மனம் விட்டு பேச முடியும். டாக்டர் லீலா இலவச வார்டில் இருந்தாள். நிர்மலா அவளிடம் சென்று உங்களிடம் ஒன்று பேச வேண்டும் என்றாள். லீலா தோ வந்துவிட்டேன் என்று சொல்லிக்கொண்டு கூடவே கிளம்பினாள். அதற்குள் ஒரு நோயாளி டாக்டர் மூர்த்தி எப்போ வருவார் என்று கேட்டான். வருவார் என்ற பொன்முறுவலுடன் பதில் அளித்துவிட்டு நிர்மலாவுடன் பேசிக்கொண்டே வெளியே வந்தாள் லீலா. என்ன, அந்த டாக்டர் மூர்த்திக்கு அவ்வளவு மகிமை? எங்கு பார்த்தாலும் அவர் புகழாகவே இருக்கிறதே என்று சொல்லி சிரித்தாள் நிர்மலா. ஆமாம், அவர் மூர்த்தி சிறியதானாலும் கீர்த்தி பெரியது. இந்த ஏழை ஜனங்கள் அவரை சர்க்குணமூர்த்தி என்கிறார்கள். இது என்ன புதுமை? அவருக்கு தோன்றிய பெயர் இடுவதா? நாங்களெல்லாம் கூட ஒரு பெயர் வைத்திருக்கிறோம், சாமர்த்திய மூர்த்தி என்று. அவரிடம் வேலை செய்தால் நீயும் அப்படியே ஆகிவிடுவாய். ஆமாம், அதுதான் நான் கேட்க வந்ததும் என்று தன் விருப்பத்தை தெரிவித்தாள் நிர்மலா. இருவரும் பேசிக்கொண்டே சென்றார்கள். இறுதியில் டாக்டர் மூர்த்தியின் விஷயத்தை மறுபடியும் ஞாபகப்படுத்திவிட்டு வீட்டுக்கு கிளம்பினாள் நிர்மலா. அவள் சென்றதும் லீலா மூர்த்திக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்பினாள். மூர்த்தி லீலாவின் கடிதத்தை ஆவலுடன் பிரித்து படித்தான். அவனை தன் வீட்டில் நடக்கும் ஒரு தேநீர் விருந்துக்கு அழைத்திருந்தாள் நிர்மலா. கடைசியில் ஒரு பெண் உங்களிடம் வேலை பழக விரும்புகிறாள். வெகு புத்திசாலி. இந்த வருஷம் ராஜதானியிலேயே முதலில் தேறி இருக்கிறாள். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியவள் என்றும் எழுதியிருந்தாள். மூர்த்தி உடனே பதில் எழுதி அனுப்பிவிட்டான். அதில் உனக்கு பிடித்தால் எனக்கும் பிடிக்கும், அவளும் தேநீர் விருந்துக்கு வருவாள் என்று நம்புகிறேன் என்று எழுதியிருந்தான். மூர்த்தி அன்று மாலை லீலா வீட்டுக்கு சென்றபோது அவனை தவிர 3 பெண்களும் 2 வாலிபர்களும் வந்திருந்தார்கள். அதில் ஒரு பெண் நிர்மலா, மற்றொரு பெண் பத்மா, 3வது பெண்தான் அவனுக்கு யார் என்று தெரியவில்லை. அவள் பார்ப்பதற்கு வெகு சூட்டிகையாகவும் சிரித்து சிரித்து பேசிக்கொண்டும் இருந்தாள். அவள்தான் லீலா எழுதிய பெண்ணாக்கும் என்று நினைத்து கொண்டான் மூர்த்தி. அந்த 2 வாலிபர்களும் மூர்த்திக்கு தெரிந்தவர்களே. ஒருவர் பத்மாவின் கணவர், இன்னொருவர் லீலா தேவியின் கணவர் ராம்நாத். அவர் எல்லோரையும் தேநீருக்கு அழைத்தார். தேநீர் சிற்றுண்டி அருந்தி கொண்டே எல்லோரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். பத்மாவின் கணவர், மூர்த்தி உன் கதைகள் ஏதாவது சொல்லேன் என்றார். மூர்த்தியும் சொன்னான். எல்லோரும் விழுந்து விழுந்து சிரித்தார்கள். கதை சொல்லும்போது அவன் முகம் ஒரு புதிய ஒளியுடன் பிரகாசித்தது. அவன் சிரிப்பே ஒரு தனி வகை. நிர்மலா ஸ்தம்பித்து விட்டாள். இந்த மூர்த்தியை அவள் இதுவரை பார்த்ததே இல்லை. சிற்றுண்டி தேநீர் முடிந்ததும் எல்லோரும் டென்னிஸ் ஆட கிளம்பினார்கள். லீலாவும் மூர்த்தியும் மட்டும் போகவில்லை. நிர்மலாவும் கால் சுளுக்கி கொண்டிருப்பதாக கூறி நின்று விட்டாள். உண்மை காரணம் என்னவோ அவள் மனதில் இருந்த ஆசை நிறைவேறுமா என்பதுதான். லீலாவுக்காக பொறுமையாக காத்து கொண்டிருந்தாள். லீலாவோ பல அலுவல்களுடன் அங்கேயும் இங்கேயும் திரிந்து கொண்டிருந்தாள். நிர்மலாவும் மூர்த்தியும் தனிமையில் விடப்பட்டனர்.
நிர்மலா தானே பேசுவோமா என்று நினைத்தாள். ஆனால் தைரியம் வரவில்லை. மூர்த்தி அவள் இருப்பதை அறிந்தவனாகவே காணப்படவில்லை. பேசாமல் ஏதோ யோசனை செய்து கொண்டிருந்தான். சரி, கேட்டுத்தான் பார்ப்போமே என்ற மனதை திடப்படுத்தி கொண்டு பேச வாயெடுத்தான் நிர்மலா. நான் எழவில்லை. கொஞ்சம் சமாளித்து கொண்டு பேச பிரயத்தனிப்பதற்குள் மூர்த்தி எழுந்து டென்னிஸ் கோர்ட்டை நோக்கி நடக்கலானான். நிர்மலா சற்று நேரம் அங்கேயே உட்கார்ந்திருந்தாள். பிறகு தானும் விளையாட்டை கவனிக்க அங்கே சென்றாள். அங்கு லீலாவதியும் வந்தாள். என்ன மூர்த்தி, ஏன் மௌனம் என்றாள். பின்ன என்ன செய்ய, புத்திசாலியாக பேசுபவள் நீ ஒருத்திதான். நீதான் எங்கேயோ சுற்றி கொண்டிருக்கிறாயே. லீலா கலகலவென்று சிரித்தாள். நிர்மலாவுக்கு சுருக்கென்றது. தன் சுயமரியாதைக்கு ஒரு சாட்டை அடி கிடைத்ததாகவே எண்ணினாள். பொறுமினாள். என்ன மண்டை கர்வம் என்று நினைத்து கொண்டாள். அவளுடைய பழைய அருவருப்பெல்லாம் திரும்பி வந்தது. அப்போது லீலா, இத பார் மூர்த்தி, நிர்மலா ஒரு புத்திசாலியான பெண். இவளை பற்றித்தான் உனக்கு எழுதியிருந்தேன். நிர்மலா, இவர்தான் டாக்டர் மூர்த்தி என்று அறிமுகப்படுத்தினாள். மூர்த்தியின் முகம் மாறிவிட்டது. நாங்கள் முன்பே சந்தித்திருக்கிறோம் என்றான் சுருக்கமாக. ஆமாம், இவர்தான் அம்மாவின் டாக்டர் என்று சொல்லி லேசாக சிரித்தாள் நிர்மலா. அவள் முகம் சிவந்தது. லீலா இருவர் முகத்தையும் கவனித்தாள். மூர்த்தி சங்கோஜப்படுவதாய் நினைத்து கொண்டு தனியாக விட்டால் சரியாகிவிடும் என்று போய்விட்டாள். இருவருக்கும் லீலா போனது மிகவும் கஷ்டமாயிருந்தது. பேசாமல் மௌனமாக இருந்தார்கள். நிர்மலா ஏதோ யோசித்து கொண்டிருந்தாள். எனக்கும் புத்தி உண்டு என்று காண்பிக்கிறேன் என்று அவள் சங்கல்பம் பண்ணி கொண்டாள். மூர்த்தி அவள் பக்கம் திரும்பினான். நீ முதலில் தேறினாயா? நீயாம் நீ, விலைக்கு வாங்கினார் போல என்று முணுமுணுத்தாள் நிர்மலா. என்ன சொன்னாய்? ஒன்றுமில்லை, அதாவது ஆமாம் என்றேன். சரி என்ற தலையை ஆட்டிவிட்டு டென்னிஸ் ஆடுபவர்களை கவனிக்கலானான் மூர்த்தி. நிர்மலா சற்று தைரியத்துடன் லீலா சொன்னாளா என்று கேட்டாள். நிர்மலா விடவில்லை. அப்படியானால் உங்களுக்கு சௌகரியப்படுமா என்று மேலும் கேட்டாள். அதற்கு பதில் கூறாமல் அவளை சற்று நேரம் கூர்ந்து கவனித்தான் மூர்த்தி. நிர்மலா தலை கவிழ்ந்தாள். மறுகணம் மூர்த்தி ஆடுபவர்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருந்தான். உரத்த குரலில் பத்மாவை தூண்டினான். லீலாவின் கணவரை மெச்சினான். நிர்மலாவினால் அவன் கவனத்தை தன் வசப்படுத்த முடியவில்லை. திடீரென்று அவளுக்கு ஞானமணி சொன்னது ஞாபகம் வந்தது. அவன் பெண்ணிடத்தில் அவனுக்கு உயிர் என்று. ஞானமணி அவளை பற்றி எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருப்பாள். உங்கள் பெண்ணின் பெயர் என்ன என்ற பேச்சை ஆரம்பித்தாள். மூர்த்தி திரும்பினான். பதில் சொல்வதற்கு முன் ஒரு கணம் தயங்கினான். பிறகு, ஏன் ஞானமணி பெயர் சொல்லவில்லையா என்றான். அவன் உதடுகளில் ஒரு கேலி புன்னகை மின்னல் போல தோன்றி மறைந்தது. நிர்மலா நாக்கை கடித்து கொண்டாள். மறுபடியும் சற்று துணிச்சலுடன், உங்கள் மனைவியின் பெயரை மாத்திரம்தான் சொன்னாள் என்றாள். மூர்த்தியின் முகத்தில் வேதனையின் குறிகள் தென்பட்டன. நிர்மலா சற்று சந்தோஷமே அடைந்தாள். அவள் பெயர் ஜெயம் என்றான் மூர்த்தி. எவ்வளவு பொருத்தம்! சாந்தமும் சத்தியமும் சேர்ந்தால் ஜெயந்தானே விளையும். எனக்கு கவிதா சக்தி கிடையாது என்று சட்டென்று சொன்னான் மூர்த்தி. முகத்தில் அடித்தாற் போல இருந்தது நிர்மலாவுக்கு. அவள் பொறுமையை இழந்தாள். என்னை புகழ்கிறீர்களா? எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள் என்ற பாவனையில் மூர்த்தி தோளை குலுக்கினான். கையை விரித்தான். முகத்தை சுளித்து கொண்டு உதட்டை பிதுக்கினான். இந்த மௌன சாட்டை அடி சற்று பலமாகவே விழுந்தது. நிர்மலாவின் கோபம் தலைக்கேறியது. அவன் தன்னை அவமரியாதையாக நடத்தினதாகவே கருதினாள். சட்டென்று எழுந்து லீலாவிடம் சென்று தலைவலி என்று சாக்கு சொல்லிவிட்டு விடை பெற்று கொண்டாள். 2 மாதங்கள் கழிந்தன. நிர்மலாவின் மனதில் மூர்த்தி செய்த காயம் பச்சையாகவே இருந்தது. அவ்வப்போது தனது மனசிந்தனையால் அதை தூண்டி ஆறாமல் வளர்த்து வந்தாள் அவள். அவள் உடம்பில் ஒவ்வொரு நரம்பும் பழிக்கு பழி வாங்க துடித்து கொண்டிருந்தது. அவள் தகப்பனாரும் அவ்வப்போது தனது அனுதாப மொழிகளால் அவளது கோப அனலுக்கு தூபம் போட்டு வந்தார். பார்வதி அம்மாள் தன் பெண்ணை கூர்ந்து கவனித்து வந்தாள். கடைசியில் ஒரு நாள் அவளை கூப்பிட்டு அவளுக்கு புத்திமதி கூறினாள். நிர்மலா, நீயோ படித்த பெண். நான் படிக்காத பழைய காலத்து மூடம். ஆனாலும் நான் அனுபவசாலி. ஒன்று சொல்கிறேன் கேள். நீ ஏன் இயற்கைக்கு விரோதமாக போக பார்க்கிறாய்? உங்கள் காலம் வேற, எங்கள் காலம் வேற. உங்கள் காலத்தில் நீங்களே தான் சமாளித்து கொள்ள வேண்டும். அன்பை அன்பினால் தான் அடைய முடியும்.
இயற்கைக்கு பணிந்து நட. இல்லாவிட்டால் மனதை அடக்கு. உன் தொழில் உனக்கு எந்த நாளும் சாந்தி அளிக்கும். தன் தாயின் மொழிகள் அனைத்தும் வாஸ்தவம் என்று திடீரென்று அப்பொழுதுதான் வெளிச்சமாயிற்று நிர்மலாவுக்கு. அம்மாவின் தீட்சண்ய திருஷ்டிதான் என்ன? இவளா படிக்காத மூடம்? விவேகத்தின் சிகரம் அல்லவா? நிர்மலா தன் தாயின் மடியில் படுத்துக்கொண்டு விம்மி விம்மி அழுதாள். இதே சமயத்தில் மூர்த்தியின் வாழ்க்கை சகடமும் கரடு முரடான பாதையில் சென்று கொண்டிருந்தது. அவன் பெண் ஜயாவுக்கு ஏதோ ஜுரம் கண்டது. ஆனால் திடீரென்று அவ்வளவு விபரீதமாக மூளை ஜுரமாக மாற வேண்டுமா? பணத்தை ஜலமாக செலவழித்தான் மூர்த்தி. நர்ஸுகளை அமர்த்தினான். ஜுரம் மட்டும் குறையவில்லை. நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வந்தது. மருந்தினால் இனி ஆவது ஒன்றுமில்லை என்று அவன் மனதில் பட்டது. குழந்தை கேட்பதை கொடுப்பதே சிறந்த மருந்து என்று அறிந்தான் அவன். ஆனால் குழந்தை கேட்பதை கொடுக்க யாரால் முடியும்? சாந்தம்மாவை கொண்டு வா. இதுதான் அவள் சதா கேட்டு கொண்டிருந்த ஒரே வேண்டுகோள். அவன் என்ன செய்வான்? பாவம், தவியாய் தவித்தான். முன்னொரு நாள் தான் செய்த முட்டாள்தனத்தை நினைத்து தன்னை சபித்து கொண்டான். ஒரு நாள் ஜயா மேஜை மேல் இருந்த சாந்தாவின் போட்டோவை பார்த்து, இது யாரப்பா என்று கேட்டாள். அது உன் அம்மாடா கண்ணு. அவள் எங்கே இப்போ? சாமி அழிச்சுண்டு போயிட்டார் அம்மா. அப்படின்னா இங்க வரவே மாட்டாளா? மாட்டாம்மா. தொண்டையை அடைத்தது மூர்த்திக்கு. தான் இவ்வாறு அவளுக்கு சொன்னது மடத்தனம் என்று இப்போது மூர்த்திக்கு தோன்றியது. நெற்றியில் குட்டி கொண்டான். மனதை நொந்து கொண்டான். அப்பா என்ற குழந்தையின் குரல் அவனை சிந்தனையில் இருந்து எழுப்பியது. ஏண்டாம்மா? சாந்தம்மா. கொடுக்க மாட்ட? கண்களை மிரள மிரள விழித்தாள் ஜயா. ஜன்னியில் ஏதேதோ பிதற்றினாள். மூர்த்தி லீலாதேவியிடம் ஓடினான். அவளை அழைத்து வந்தான். இதோ சாந்தம்மா என்று அவளை காட்டினான் குழந்தைக்கு. குழந்தை அந்த குழப்பத்திலும் தலையை அசைத்தது. இல்ல, பொய் சொல்ற அப்பா. லீலா மாமி. அதே மாதிரி நீ பாட்டி, நீ மணி என்று தன் பாட்டியையும் ஞானமணியையும் அனுப்பிவிட்டாள் அவள். தனக்கு அறிமுகமில்லாத அம்மாவை கேட்டாள். காமாட்சி அம்மாள் இதை ஒரு தற்குறியாகவே கருதினாள். அவள் வயிறு பகீர் என்றது. என் வயிற்றில் பாலை வாரம்மா சாந்தா என்ற மருமகளை வேண்டிக் கொண்டாள். ஜயம் படுத்து 10 நாட்களாகிவிட்டன. ஒரு வாரமாக தூங்கவே இல்லை. அன்றும் தூங்காவிட்டால் அவள் பிழைப்பதே துர்லபம் என்று அறிந்தான் டாக்டர் மூர்த்தி. சாந்தாவின் படத்தின் அருகில் சென்று, சாந்தா, அவளையாவது எனக்கு விட்டு வை என்று கதறினான். குழந்தை வாய் ஓயாமல் அதே கேள்வியைத்தான் கேட்டாள். மூர்த்தி மனதை கல்லாக்கி கொண்டான். அலைகளின் ஓசையில் சாந்தியை தேடினான். சமுத்திரத்தின் மணலில் நிம்மதியை தேடினான். நிர்மலா ஞானமணியின் மூலம் மூர்த்தியின் வீட்டு விஷயங்களை அறிந்தாள். அவளுக்கு ஜயாவை பார்க்க வேண்டும் என்ற ஓர் ஆசை தோன்றியது. ஆனால் அவன் வீட்டுக்கு போக கூச்சப்பட்டாள். கடைசியில் ஆசையே வெற்றி பெற்றது. டாக்டர் மூர்த்தி இருக்கிறாரா? கதவை திறந்த காமாட்சி அம்மாள், யாரம்மா நீ என்று கேட்டாள். நிர்மலா தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு குழந்தையை பற்றி கண்ணீர் வடித்தாள். நிர்மலா குழந்தையின் அருகில் சென்று உட்கார்ந்தாள். ஜயா கண்ணை திறந்து, யாரது என்று கேட்டாள். வாடின முகத்தில் பொன் முறுவல் தவழ்ந்தது. மங்கின சிறு கண்கள் ஒளி பெற்றன. சாந்தம்மா என்ற குழந்தை ஆவலுடன் தன் சின்னஞ்சிறு கரங்களை நீட்டினாள். நிர்மலாவின் கண்களில் நீர் ததும்பியது. அவளால் பேச முடியவில்லை. தன் கைகளால் ஜயாவை தழுவி கொண்டாள். ஜயாம்மா, நீ தூங்குமா என்றாள். அவள் நா குழறியது. நீ இங்கேயே இருக்கையா என்று கேட்டாள் குழந்தை. இங்கேயே இருக்க. விட்டுட்டு போக மாட்டியே? மாட்ட. குழந்தையும் அவளுடைய அணைப்பில் தூங்கிவிட்டாள். நிர்மலா அசையாமல் நெடுநேரம் உட்கார்ந்து கொண்டிருந்தாள். பிறகு மெதுவாக குழந்தையை படுக்கையில் படுக்க வைத்துவிட்டு மறுநாள் வருவதாக கூறி சென்றாள். மூர்த்தி திரும்பி வந்தான். ஜயா தூங்குவதைக் கண்டு ஆச்சரியமடைந்தான். அவன் உள்ளத்தை பிளந்து கொண்டு ஒரு பெருமூச்சு வெளிவந்தது. அன்றிரவு முழுவதும் தூங்கும் குழந்தையின் அருகிலேயே உட்கார்ந்திருந்தான். காலையில் விழித்து கொண்டு, பசி என்றாள் ஜயா. கஞ்சியை ஆவலுடன் குடித்தாள். அப்பா, நேத்து சாந்தம்மா வந்தாப்பா. என்னை தூங்குமா என்றாள். நான் தூங்கிவிட்டேன். மூர்த்தியின் உடம்பு சிலிர்த்தது. மனதிற்குள் சாந்தாவுக்கு ஒரு தரம் நன்றி செலுத்தினான். அந்த நன்றிக்கு பாத்திரம் ஒரு பிரத்யக்ஷ தெய்வம் என்று அவனுக்கு தெரியாதல்லவா? ஜயா படிப்படியாக குணமடைந்து வந்தாள்.
இதற்கு முக்கிய காரணம் நிர்மலாதான் என்று சொல்ல தேவையில்லை. அவள் மூர்த்தி இல்லாத சமயத்தில் வருவதும், பாட்டிக்கு ஆறுதல் கூறுவதும், பேத்திக்கு சிசுரூஷை செய்வதும் தினசரி நிகழ்ச்சிகளாகிவிட்டன. காமாட்சி அம்மாளிடம் இதற்கு பதிலாக அவள் தான் வருவது மூர்த்திக்கு தெரியக்கூடாது என்று கேட்டுக்கொண்டாள். ஒரு நாள் ஜெயா அப்பாவிடம் சொன்னாள், அப்பா, சாந்தம்மா சொல்றா நான் அவளை இனிமேல் சாந்தம்மான்னு கூப்பிடக்கூடாதாம், டாக்டர் மாமின்னு தான் கூப்பிடணுமாம். அசடி இல்லப்பா? அவள் யாரை சொல்கிறாள் அம்மா என்று அம்மாவை கேட்டான் மூர்த்தி. அதுதான் நிர்மலாவாமே. காமாட்சி அம்மாளால் அதற்கு மேலும் மறைக்க முடியவில்லை. அந்த பெண் இல்லாவிட்டால் இந்த ஜெயாவும் நமக்கு இல்லை. அவளைத்தான் சாந்தம்மா என்று கூப்பிட்டு கொண்டிருக்கிறாள் குழந்தை என்று நிர்மலா செய்ததையெல்லாம் அவள் விவரமாக கூறினாள். மூர்த்தி திக் பிரமை அடைந்து விட்டான். அன்று ஆஸ்பத்திரிக்கு சென்றதும் நிர்மலாவை காண விரும்புவதாய் சொல்லி அனுப்பினான். படபடவென்று அடித்து கொள்ளும் மார்புடன் வந்தாள் நிர்மலா. யாதொரு பீடிகையுமின்றி, நீ செய்த உதவிக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் என்றான் மூர்த்தி. அவன் கண்களில் நீர் ததும்பிற்று. எதற்கு என்று நிதானமாய் கேட்டாள் நிர்மலா. என் பெண்ணுக்கு உயிர் பிச்சை கொடுத்ததற்கு. எல்லாம் ஈசன் செயல். நான் என்ன செய்தேன் உனக்கு? வேலை கற்றுக் கொடுக்க மறுத்தேன். ஏன் மரியாதையை கூட பேசியது கிடையாது. நீ ஏன் எனக்காக இவ்வளவு சிரமப்பட்டாய் என்ற உணர்ச்சி மிகுதியால் மூர்த்தி படபடவென்று பேசினான். எதற்கா என்ற கேட்கிறீர்கள்? உங்களுக்கு தெரியுமா என்ற மடை திறந்தாற் போல கண்ணீர் உகுத்து விம்மி விம்மி அழ ஆரம்பித்து விட்டாள் நிர்மலா. மூர்த்தி அவளை பார்த்தான். சற்று நேரம் அப்படியே செயலற்று நின்று விட்டான். பிறகு, நாளையில் இருந்து என்னிடம் வேலை கற்றுக்கொள்ள வருகிறாயா என்று கேட்டான். நிர்மலா மூர்த்தியிடம் வேலை பயில வந்து சேர்ந்தாள். லீலா தேவிக்கும் ஞானமணிக்கும் அளவிலா சந்தோஷம். வேலை பயிலும் போது அவள் காட்டிய நுண்ணிய புத்தியும் அவளது நளினமான பேச்சும் களங்கமற்ற உள்ளமும் லீலா சொன்னதெல்லாம் மெய் என்று உணர்த்தியது மூர்த்திக்கு. ஒரு நாள் நிர்மலா காமாட்சி அம்மாளை பார்க்க உள்ளே சென்றாள். திரும்பும் தருவாயில், சாந்தம்மா என்ற ஜெயா அதிகாரத்துடன் அவளை கூப்பிட்டாள். என்ன ஜெயா, நீ இங்கேயே இரேன்? அவ அத்துக்கு போக வேண்டாமா என்றான் அப்போது அங்கே வந்த மூர்த்தி. அதற்குள் நிர்மலாவும், நீ உன் அப்பா கிட்ட இருக்கையே, நான் ஏன் அப்பா கிட்ட போக வேண்டாமா என்றாள். ஏன் நீயும் என் அப்பா கிட்டேயே இரேன்? லஜ்ஜையினால் நிர்மலாவின் முகம் சிவந்து விட்டது. தலை கவிழ்ந்து கொண்டாள். ஆமாம், என் கேள்வியை அவள் கேட்டுவிட்டாள். உன் பதில் என்ன என்று கேட்டான் மூர்த்தி. குரலில் தான் என்ன கனிவு என்று நினைத்து கொண்டே அவனை நிமிர்ந்து நோக்கினாள் நிர்மலா. ஜெயா அவளுக்கு ஜெயத்தை அளித்து விட்டாள். நிர்மலாவின் முகம் சந்தோஷத்தினால் தாமரை மலரை போல மலர்ந்தது. அவள் முகத்தில் அவன் கேள்விக்கு பதில் பிரதிபலித்தது. அம்மா, அம்மா என்று கத்தினான் மூர்த்தி. ஏண்டா? நிர்மலாவுக்கு வேறு வேலையாகிவிட்டது. பாட்டியின் முகம் வாடிவிட்டது. எங்கே? இந்த ஊரில்தானே? ஆமாம். எங்கேயோ? இங்கேயேதான், உனக்கு நாட்டு பெண்ணாக. காமாட்சி அம்மாளின் உள்ளம் பூரித்தது. ஓடோடியும் அங்கே வந்தாள். நிர்மலா அவளை நமஸ்கரித்தாள். தீர்க்க சுமங்கலியாய் இரு என்ற மனமாற வாழ்த்தினாள் மாமியார். இப்போது டாக்டர் மூர்த்தி என்னும் போர்டுக்கு அடியில் டாக்டர் மிஸ்ஸஸ் நிர்மலா என்ற இன்னொரு போர்டு தொங்குகிறது. அன்று இருவரும் காரில் ஒரு கேஸுக்கு சென்று கொண்டிருந்தார்கள். உங்களை பற்றி ஒரு சகசர நாமம் எழுதிவிடலாம் போலிருக்கிறதே என்றாள் நிர்மலா. மூர்த்தி பொன் சிரிப்புடன், என்ன புதிர் போடுகிறாயே என்றான். நிர்மலா அவனுடைய பெயர்களை எல்லாம் சொன்னாள். எல்லாவற்றையும் பொறுமையுடன் கேட்டுக்கொண்டு, சரிதான், உங்கள் அப்பா உனக்கு என்ன பெயர் வைத்தார் என்று கேட்டான் மூர்த்தி. நிர்மலா சற்று தயங்கினாள். அவள் முகம் வெட்கி சிவந்தது. சொல்லேன் பார்ப்போம் என்று தூண்டினான் மூர்த்தி. அகம்பாவ மூர்த்தி. மூர்த்தி ஓவென்று சிரித்து விட்டான். அப்புறம் நீ என்ன பெயர் வைத்திருக்கிறாய் என்று ஆவலுடன் கேட்டான். சாந்தமூர்த்தி. நான் அதற்கு தகுதி உள்ளவனா என்று பார்க்காமலா பெயர் வைப்பது? என்னுடைய அனுபவத்தில் நீங்கள் எப்பொழுதும் சாந்தமாகவே இருக்கிறீர்கள். அதுவுமல்லாமல் நீங்கள் சாந்தாவின் மூர்த்தி. என் மூர்த்தி ஒரு நாளும் ஆக மாட்டீர்கள். ஆனால் நான் அவள் ஸ்தானத்தை அபகரிக்க விரும்பவில்லை. உங்களிடம் இருப்பதையே ஒரு பாகியமாக நினைக்கிறேன். என் வரையில் அன்று டென்னிஸ் கோர்ட்டிலேயே சாந்தாவை மறுபடியும் கண்டேன். என் கர்வத்தின் காரணமாக அதை தெரிந்து கொள்ளவில்லை. அதற்கு ஜெயாவின் உதவி வேண்டியிருந்தது.
நிர்மலாவின் மனதில் ஒரு நிரந்தர சாந்தம் குடிகொண்டது. கண்களில் ஆனந்த பாஷ்யம் பிரகாசித்தது. ஒரு பங்களாவுக்கு எதிரில் மூர்த்தி காரை நிறுத்தினான். முன் வராந்தாவில் ஒரு சாய்வு நாற்காலியில் ஒரு வாலிபன் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அவன் இவர்களை பார்த்துவிட்டு, முருகா, முருகா என்று உரக்க அழைத்தான். முருகன் வரவில்லை. யுவன் எழுந்தான். கதவை திறக்கத்தான் வருகிறான் என்று நினைத்தாள் நிர்மலா. அவன் அவ்வாறு செய்யவில்லை. உள்ளே சென்று மறுபடியும் கத்தினான். முருகன் வந்தான். கதவை திறந்தான். என்ன கர்வம், பணம் படுத்துகிற பாடு! தானே திறந்தால் குறைந்து போய் விடுவானோ என்றாள் நிர்மலா. என்றான் மூர்த்தி. ஆனால் ஒன்றும் மேலே கூறவில்லை. அவன் முகத்தில் ஒரு குறும்பு நகை தாண்டவமாடிற்று. நிர்மலாவின் கண் முன்னும் வேறொரு காட்சி தோன்றி மறைந்தது. அவள் கழுக்கென்று சிரித்து விட்டாள். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.